ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்டேட் எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? என்ன அப்டேட் வேணும் உங்களுக்கு? இல்ல படத்தை சார்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும், அதெல்லாம் இப்ப ரொம்ப அந்த மாதிரி வந்து எப்படியும் சரி, அது ஏன் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? அதே மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க தான் பாத்துட்டு சொல்லணும் படம் இது இந்த மாதிரி இருக்கு. இது ரீமேக்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான. பட் போஸ்டர் அப்படிதானே சார் இருந்துச்சு. இது ரீமேக் மாதிரியா? இல்ல டோன் மாதிரி தான் இருந்துச்சு. அது நீங்க படம் பார்த்து சொல்லுங்க. டபுள் ஆக்ஷன் ரெண்டு விஜய் வச்சிருக்கோம். நீங்க அதுல நீங்க பார்த்தோன்னே க்ளோன்லாம் சொல்றீங்க. படம் பார்த்துட்டு என்னவா இருக்கும்? ஷெட்யூல் ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் 29th இருந்து ஷூட் போயிட்டு தான் ஷூட் போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலதான் அம்பானி சாரோட மேரேஜ்ல விஜய் சார் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி உங்களை டேக் பண்ணி நிறைய அந்த மீம்ஸ்கள் இல்ல. அது விஜய் சார் அது அவங்க பர்சனல். ஸோ அதனால பட் ஆனா அவர் 24/7 எங்க கூட தான் இருக்காரு. அதனால ஷூட்டிங் தான் பரபரப்பா போயிட்டு இருக்குங்கிறதுனால அவருக்கு இப்போ அதான் ஒரு இந்த மாசத்தோட ஆக்சுவலி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஷெட்யூல் மட்டும் தான் இருக்கு. அதோட படம் முடிஞ்சு. சாங்ஸ் எத்தனை சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன் இப்பவே வேணும் உங்களுக்கு? கேட்டு என்ன பண்ண போறீங்க? நிறைய இருக்கு, சாங்ஸ் நிறைய இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் சார். இல்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய சிறப்பு தோற்றம்லாம் இப்ப சொன்னா அது சிறப்பு தோற்றமே இல்லையே. அதனால வந்து எதிர்பார்க்கலாமா? எப்படிங்க எப்பயும் இருப்பாங்க ஏதாச்சும்? தெரியல, பாருங்க நீங்க. அது இது வரைக்கும் நாங்க இன்னும் பெருசா அதுக்கான கேரக்டர்ஸா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதனால நீங்க பாத்துட்டு சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க சார். அஜித் சார் விஜய் சார் 2 பேரும் வச்சு ஏகாச்சு. சோ ஓவரால் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் மட்டும் சொல்லுங்க. 2 பேருமே ரொம்ப சூப்பர் ஈஸி டு ஒர்க் வித். அது ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் 2 பேருமே. ரொம்ப கூலா இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிஜமாவே அஜித் சார் கூட பண்ணும்போதும் சரி, விஜய் சார் கூட பண்ணும்போது பயங்கர பயமா இருக்கும் ஆரம்பத்துல. பட் ஆனா வந்து அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் சரி, அந்த டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கூலா ஆக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட இருந்து 2 பேருமே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. 2 பேருமே இட்ஸ் டிலைட் டு வொர்க் வித் போத் ஆஃப் देम. சோ உங்க படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் சார் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அத சொல்லிருக்காங்க. நாங்களும் அந்த நோட்டீஸ் அறிக்கை பார்த்து தான் பேசுனீங்களா? இல்ல as a fan நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கறது தான் ஆசை. அத வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ 2க்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. இருந்தா சூப்பர், ரொம்ப சந்தோஷம் தான். விஜய் சார் பர்த்டே ரிலீஸ் பண்ண விஜய் ஃபேன்ஸ் விஜய் சார் பர்த்டே இல்ல இது இப்ப டூ early டு சேயிங். ஏன்னா வந்து இந்த படம் வந்து நான் எல்லாம் போய் நிறைய ஒர்க் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லாம் நிறைய சிஜி ஒர்க் இருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனில சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்மா வரும். அதனால வந்து எங்களுக்கு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சுதான் நாங்க வந்து எப்போ எது வரும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம சிஜில நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப டஃப்பான. எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அப்டேட்? விரைவில் என்ன ஒரு போஸ்டர் விடணும்னா விட்டுடலாம். ஆனா அது சாதாரணமா இருக்கும். பட் ஆனா ஒரு நல்ல ஒரு ப்ராபப்லி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது ஒண்ணு விடலாம்னு சொல்லி. அதே மாதிரி அஜித் சார் பிரியாணி ஸ்பெஷல்னா விஜய் சார் என்ன ஸ்பெஷல்? இவரு என்ன ஸ்பெஷல்? அவரு சமைக்க எல்லாம் மாட்டாங்க இவங்க. விஜய் சார் டான்ஸ் ஸ்பெஷல். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.